ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் சூப்பரான முருங்கைக்கீரை பவுடர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 நாளைக்கு மேலே உங்களுக்கு கெட்டு போகாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் தான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour எடுத்துச்சு. இதில் மண்சட்டியில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம எண்ணெய் நல்லா சேர்த்தா இருக்க போகிறோமோ அதை வறுத்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையுமே வந்து நல்ல லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். அதே அளவு 1/2 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து அது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இதையுமே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை. இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் சேர்க்குறேன். நான் வந்து அந்த 8லேருந்து ஒரு 9 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். இது வந்து கலரிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து மிளகா வந்து அடி பிடிச்சிரும். அந்த சூட்லேயே நம்ம இதை பரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு வந்து ஓரளவுக்கு வதங்கினவொடனே நம்ம சேர்த்துக்கணும். அதையுமே எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆற வச்சிடலாம். இதை பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போது இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையை வந்து சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் குறைன்னு அரைச்சிக்கலாம். நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஏன்னா ரைஸோடு சாப்பிடும்போது சத்தியமாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை சாதத்தோடு அப்புறம் தோசை மேலே தூவி பொடி தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.